திமுக கூட்டணியில் 24 கட்சிகள் சேர்ந்து தேர்தல் களம் கண்டது. கடைசியில் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே கூட்டணி கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. மந்திரி பதவியும் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அவர் தேர்தல் பரப்புரையிலே சொன்னார், கூட்டணியில் வாங்க, ஆட்சியில் பங்கு தரணும். ஒருத்தரும் அவரை மதிக்கல அந்த சமயத்தில். இன்னைக்கு மந்திரி பதவியோடு எல்லாருமே போனோடனே இது யாருக்கு கண்ணை உறுத்துதுன்னா வைகோ அவர்களுக்கு. ஏன்னா அவரால் போக முடியாது. ஏன்னா திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. மனுஷன் என்ன சொல்கிறாரு, திமுக தான் எங்களை நிர்பந்திச்சுது அவங்க சின்னத்தில் நிற்க சொல்லி அப்படின்ட்டு. நீங்கள் கலைஞர் கூட பயணிச்சவர், நீங்கள் தைரியமான ஆள். முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில வர வேண்டியது தானே. அப்புறம் எந்த டேஷ்க்கு நீங்கள் பார்த்து கூட்டணியில் இருந்தீங்க? விஜய் சொன்ன மாதிரி வாயில் நல்லா வரப்போகுது. இப்போ கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லி தனி சின்னத்தில் நின்று சொல்லி தாவேக்காக்கு ஆதரவு கொடுங்க, மந்திரி பதவி கொடுப்பார். திமுகவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு தான் சொல்வேன் நான் வைகோ. ஏன்னா இன்னைக்கு அவர் புள்ள எம்பியாக இருக்கிறதுக்கு காரணமே திருச்சியில் கே நேரு அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வைகோ வீட்டுக்கு போகும்போது பல்ல காட்டிட்டு என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இருக்க பணியாட்களுக்கு கூட தாவேக்கா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னார் இவர். அவ்வளோத்துக்கு கூட்டணி தர்மத்தை மீறி இருக்கார். 2016 நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களை மக்கள் நல கூட்டணியில் இவர் இருக்கார். கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் கடுமையாக விமர்சித்தவர். கருணாநிதி ஒரு கலைஞரை ஒரு படி மேலே போய் ஜாதி ரீதியாக பேசினார். இது வரலாற்றில் இருக்குது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார், அது வேறு விஷயம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மன்னிச்சுட்டு உங்களுக்கு கூட்டணியில் சேர்த்தார் இல்லையா, அந்த நன்றியாவது உங்களுக்கு வேண்டாமா கேட்குறேன். இதில் வேற காங்கிரஸ் ஆளுங்க நன்றி கூட சொல்லாமல் ஓடி போயிட்டாங்களாம் தாவேக்காக்கு. நீங்கள் நன்றி சொல்லிட்டு ஓடி போவீங்களே, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் வேற நம்ம ஆளுநரை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாராம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சிரிப்பீங்க. திருவள்ளூருக்கு காவி உடை அணிவிச்சிட்டாரு நம்ம கவர்னர். அதுக்கு ஆர்ப்பாட்டமாக, பூத்துக்கே ஆள் இல்லை, இவர் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாராம். நான் என்ன கேட்குறேன்னா, சனாதன தர்மத்தை பின்பற்றாதவங்க நீங்கள் திருவள்ளூருக்கு காவி உடை இழுத்துனேன்னு, பூணல் போட்டான்னு, இல்லை பட்டை அடிச்சேன்னு, இல்லை உதிராட்சி மாலை போட்டாதான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்? இந்துக்களாகிய நாம தான் திருவள்ளுவரின் திருக்குறளையும் மதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். திருமண பத்திரிகைகளை கூட பார்த்தீங்கன்னா திருக்குறளை கோடிட்டு இன்விடேஷனில் திருமண பத்திரிகைகளை போடுறோம். இதே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் போடுறாங்களா? இல்லை. அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஆனால் ஒன்று மட்டுங்க, யார் மாதிரியாவது கூட நம்ம வாழலாங்க, ஆனால் வைகோ மாதிரி மட்டும் வாழக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க சொல்வேன். அரசியலில் யாருமே இவர் கை கொடுக்கல, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் கை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த கையை விட்டுட்டு போறாரு. பார்ப்போம்.